வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகேங்களா, குரூப் 4ல் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எந்த புத்தகம், எந்த பாடம், எங்கே எதை படிப்பது அப்படிங்கிறது வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் போதுமானது. புது புக்கு மற்றும் பழைய புக்கு ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆயிடும் சரிங்களா. ஸோ இது வந்து அப்படியே வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ் பார்க்க மாட்டோம். ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எது தேவையோ நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இலக்கணம் கொடுத்துருக்காங்க 25 கேள்விகள். யூனிட் 2 வந்து சொல்லகராதி 15 கேள்விகள். யூனிட் 3 வந்து எழுதும் திறன் 15 கேள்விகள். கலை சொற்கள் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 10 வினாக்கள். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். எளிய மொழிபெயர்ப்பிலிருந்து 5 வினாக்கள். இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதிலிருந்து ஒரு 15 கேள்விகள் ஓகேங்களா. ஸோ டோட்டலா உங்களுக்கு இந்த யூனிட்ல இருந்து மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்முடைய இலக்கு வந்து 95+ அதுதான் நம்முடைய இலக்கா இருக்கணும். ஸோ இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஓகேங்களா, சேஃப் ஜோனா இருக்கலாம். மார்க் குறைஞ்சு அப்படின்னா நீங்க ஜிஎஸ் இல்லைன்னா மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ யூனிட் 1 இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் இங்கிருந்து படிக்கணும் ஓகேங்களா. அந்த பேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. 2 3 4 ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1க்கான டாபிக்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ஒரு பேஜ், 2 பேஜ், 3வது பேஜ், 4வது பேஜ் ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்படியே ஓல்டு புக் ஓகேங்களா, டிரான்ஸ்லேட் பண்ண அப்படியே மாறிடுச்சு. 5 பேஜ் ஓகேங்களா. ஸோ 6 பேஜ், 7 பேஜ், 8வது பேஜ், 9வது பேஜ் ஓகே 8 பேஜ். இந்த பேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 சொல்லகராதி. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 எழுதும் திறன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் இந்த லெசன் மட்டும் படிச்சுக்காங்க ஓகேங்களா. இந்த டாப்பிக்கே இது வந்து லெசன், இது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ங்க, இது வந்து லெசன் சரிங்களா. முடிச்சுங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 4 கலை சொற்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து டாபிக்கே, இது வந்து எங்க கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வாசித்தல் ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து இங்கெல்லாம் கவர் ஆகுதுங்க. அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் கவர் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் தமிழ் அறிஞர்களும் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்களும் கவர் ஆகுதுங்க. எது சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு போதுமானது. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தமிழில் 95 மார்க் ஈஸியாக உங்களால் அடிக்க முடியும் சரிங்களா. தேங்க்யூ.